அரசியல் சதுரங்கத்தில் சென்னையின் நகர்வுகள் எப்படி இருந்துள்ளன? இன்றைய தொகுதி அலசலில் இணைவோம் பெருநகரின் சில தொகுதிகளோடு. இல் இந்த தொகுதி உருவானது முதல் வெற்றி என்றால் அது திமுகவுக்குத்தான் என்ற நிலை கொளத்தூரில் மாறவில்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் சொந்த தொகுதியான கொளத்தூர் திமுகவின் அசைக்க முடியாத எஃகு கோட்டையாகவே திகழ்கிறது. சுமார் 2,07,000 வாக்காளர்களை கொண்ட இத்தொகுதி ஒவ்வொரு தேர்தலிலும் முதல்வருக்கான பலத்தை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. சென்னையின் தொழிலாளர் வர்க்கத்தின் குரலாக ஒலிக்கும் பெரம்பூர் ஒரு சுவாரஸ்யமான களம். இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வலுவாக உள்ளன. கடந்த 5 தேர்தல்களில் சிபிஎம் 3 முறை வெற்றி கொடி நாட்டியுள்ளது. 2,22,000 வாக்காளர்களை கொண்ட இத்தொகுதியில் தொழிலாளர்களும் நடுத்தர மக்களுமே கிங் மேக்கர்கள். தற்போது திமுகவின் ஆர்.டி. சேகர் வசம் உள்ள இத்தொகுதி எப்பொழுதும் ஒரு எதிர்பார்ப்பை நோக்கியே நகரும். பிறமொழி பேசும் வாக்காளர்களும் பெரும் வணிகர்களும் சங்கமிக்கும் இடம்தான் துறைமுகம் தொகுதி. 1,16,000 வாக்காளர்கள் மட்டுமே கொண்ட சிறிய தொகுதி என்றாலும் இதன் அரசியல் தாக்கம் பெரிது. அமைச்சர் சேகர் பாபுவின் தனிப்பட்ட செல்வாக்கு இங்கு மிகப்பெரிய பலம். கடந்த 5 தேர்தல்களில் திமுக 4 முறை வென்று தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது. மறைந்த தலைவர் கருணாநிதியின் கோட்டையாக இருந்த சேப்பாக்கம் தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் கரங்களில் உள்ளது. 1.63 லட்சம் வாக்காளர்களை கொண்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சிறுபான்மையினர் மற்றும் திமுகவின் தீவிர ஆதரவாளர்களை கொண்டது. 2011 இத்தொகுதி மறுசீரமைக்கப்பட்டதிலிருந்து திமுகவை தவிர வேறு யாரும் இங்கு கால்வதிக்க முடியவில்லை என்பதே நிதர்சனம். ஜெயலலிதா அவர்களின் தொகுதியாக இருந்த ராதாகிருஷ்ணன் நகர் மீனவ மக்களும் கூலி தொழிலாளர்களும் நிறைந்த பகுதி. கடந்த காலங்களில் அதிமுகவின் பலமான கோட்டையாக இருந்த இந்த தொகுதி டிடிவி தினகரன் என்ற சுயேட்சை வேட்பாளரின் வெற்றியை கண்டு வியந்தது. ஆனால் தற்போது திமுகவின் ஜே எபனேசர் வசமுள்ள இந்த தொகுதி மீண்டும் திமுகவின் வளர்ச்சி பாதையில் நடைபோடுகிறது. சைதாப்பேட்டை என்றாலே அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெயர்தான் நினைவுக்கு வரும். ஓட்டப்பந்தயம், மக்கள் பணி என எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் அவரது தனிப்பட்ட செல்வாக்கே இந்த தொகுதியின் பலம். 2 லட்சம் வாக்காளர்கள் கொண்ட இந்த தொகுதியில் திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவினாலும் கடந்த 5 தேர்தல்களில் திமுக 3 முறை வென்று முன்னிலை வகிக்கிறது. ஐடி ஊழியர்களும் நவீன தமிழகத்தின் முகங்களும் நிறைந்த வேளச்சேரி படித்த வாக்காளர்கள் நிறைந்த பகுதி. 2011 உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் 2,11,000 வாக்காளர்கள் உள்ளனர். திமுக கூட்டணியின் பலமான பகுதியாக விளங்கும் இங்கே தற்போது காங்கிரஸ் கட்சியின் அசன் மௌலானா சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். மாற்றத்தை விரும்பும் வாக்காளர்கள் அதிகமுள்ளதால் இத்தொகுதி எப்போதும் எதிர்பார்ப்பு மிக்க ஒன்றாகவே உள்ளது. 1,90,000 உறுப்பினர்கள் உள்ள மயிலாப்பூர் தொகுதியில் திமுகவின் வேலு சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக இங்கு 3 முறை வெற்றி கண்டிருக்கிறது.